பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக்கொள்கிறேன். ஒரு நல்ல நாளில் நம்ம கூடியிருக்கிறோம். கர்த்தர் நல்லவர். எஸ்பெஷலாக தமிழ்நாட்டில் ஒரு பொலிட்டிக்ஸில் ஒரு மாபெரும் ஒரு டர்ன் ஓவர் நடந்த இந்த நாள். பட் இந்த நாளில் நம்மளுடைய ஃபோக்கஸ் சர்ச் தான். ஸோ அண்ட் கங்க்ராட்ஸ் டு விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா ஃப்யூச்சரில் எனி டைம் இந்த வீடியோ பார்க்க நேரிடலாம். நம்மளோட திருச்சபையும் வளரும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த அளவுக்கு ஒரு சிஎம் கண்ணில் படுற அளவுக்கு போய் சேரும்னு நான் விசுவாசிக்கிறேன். அதனால ஒரு விஷயத்தை போட்டு விடுவோம். பட் நமக்கு அதை விட ஒரு பெரிய வேலை இருக்குது. என்ன பெரிய வேலை இருக்கு அப்படின்னா, போன வாரம் ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்டோடைய பாதியில் நின்று இருக்கிறோம். எந்த அளவுக்கு அது முக்கியம் அப்படின்னா, அது 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 கம்ப்ளீட்டாக கற்றுக்கணும்னா நம்மளுடைய பர்சனல் லைஃப்க்கு, எஸ்பெஷலாக நம்மளுடைய பிஸ்னஸ் அண்ட் யாரெல்லாம் ஆண்டர்பிரினர்ஸ் யாரெல்லாம் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானுமே ஒரு ஆண்டர்பிரினர்ன்றதுனால எனக்கும் பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வேத பகுதி. இன்றைக்கு ஒரு முக்கியமான டெஸ்டிமோனியாக நம்ம கேட்க போகிறோம். ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் நான் நம்புறேன். போன வாரம் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது அதோடைய பார்ட் 1 பார்த்தோம். நமக்கு டைம் இல்லை, நிறைய பாட்டு இது போக போகுது, நிறைய பாகங்கள் போக போகுது. ஏன் தாவீது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சொன்னார், என்ன அர்த்தம்? அதில் ஒன் ஆஃப் த இன்டர்பிரேஷன் நம்ம பார்த்தோம். ஓவர்ஃப்ளோ அப்படின்னா என்ன அப்படின்னா, அபண்டன்ஸ் வெர்சஸ் சஃபிஷியன்சி. அப்படியாது இப்போ அதாவது பாத்திரம் நிரம்பி வழியிறது, இதுக்கும் போதும், இது போதும், கொஞ்சமா வச்சுக்கலாம், இருக்கிற அளவுக்கு எதிர்த்து வச்சு வாழலாம், இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கர்த்தருடைய கரம் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அபண்டன்ஸ் இருக்கு. என்னுடைய சாட்சியை நான் ட்ரம்ஸ் கிளாஸ், கீபோர்ட் கிளாஸ் சம்பந்தமான சாட்சியை நான் பகிர்ந்து கொண்டேன். கர்த்தருடைய கரத்தை பத்தி தியானித்தோம், கர்த்தருடைய ப்ரொவிஷனை பத்தி தியானித்தோம், அநேக ஏசப்பா சார்ந்த அநேக அற்புதங்களை நம்ம தியானித்தோம். பட் அதோட நிறுத்தல. நம்மளுடைய மெயின் கோர் வேத பகுதி எதுல இருந்துச்சு அப்படின்னா, 2 ராஜாக்கள் 4:1-7 ஒரு முக்கியமான ஒரு பைபிள் கேரக்டர், அவங்கள பத்தி நம்ம தியானிச்சோம். திருப்பி அந்த வசனத்தை நான் படிக்கிறேன். எங்க ஸ்டாப் பண்ணணும் அங்கிருந்து நம்ம திருப்பி கன்டினியூ பண்ண போறோம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான். ஒரு கடன்ல இருக்கிற மோசமான சிச்சுவேஷன். இந்த அம்மாவுக்கு ஒரு விதவை, அவங்களுக்கு 2 குமாரர்கள் இருந்திருக்கிறாங்க. லைஃப் அட் கிரைசிஸ், அதாவது வாழ்க்கை அவ்வளோதான், முடிய போகுது. ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை. பசங்களை அடிமையிலாக்கி கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா இவங்க நிர்கதியாக இருக்கணும், தனியாக இருக்கணும். அதை விட ஒரு மோசமான சூழ்நிலை இல்லை, எதுவும் இல்லை. அப்போது எலிசா ப்ராஃபட் தீர்க்கதரிசியை தேடி அவங்க பார்க்க வரும்போது அவளை நோக்கி இந்த மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ எலிசா அவர்களை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இதை தான் போன வாரம் தியானிச்சேன் இல்லையா? நான் உனக்கு என்ன செய்யணும். ரெண்டாவது கொஸ்டின், வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? இதை ஹோலி ஸ்பிரிட் கேட்குற மாதிரி நீங்கள் யோசிச்சுக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன். நிறைய பேருக்கு ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அதற்கு அவங்க சொன்னாங்களா, அவள் ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றால். என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, என்னதான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ என்னதான் இருக்கு, என்ன இருக்குன்னா ஒரு குடம் எண்ணெய் இருக்கு. அவங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்க கையில எவ்வளவு இருக்கு அது ரொம்ப தெளிவா சொல்றாங்க பாருங்க. கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் எண்ணெய் அப்படின்வாங்க சில பேர். போதுமான அளவுக்கு இருக்கு அப்படிலாம் இல்லை பாருங்க. எவ்வளவு குவான்டிட்டி, எவ்வளோ என்ன ஒரு விஷயம் ஆண்டவர் கேட்கும் போதோ, ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு பர்சன் கேட்கும் போதோ தெளிவா அவங்க கிட்ட இருக்கிற டேட்டாவை கொடுக்குறோம். ஒரு கூட எண்ணெய் தான் சார் இருக்குது, அதை தாண்டி அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேற ஒன்றும் இல்லை, ஒரு கூட எண்ணெயை தவிர வேற எதுவும் இல்லை சொல்ற மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஊழியர் ஒரு நல்ல ஆலோசனையை கொடுக்குறாரு. அதுதான் நல்ல மென்டார்ஸ் தேவை, அதுதான் நல்ல ஆலோசகர்கள் தேவை, அதான் நிறைய நல்ல ஊழியக்காரர்களுடைய ஆலோசனை தேவை. மெயினா உங்களுக்கு மேய்ப்பனா இருக்கிற உங்களுடைய சபையோடைய போதகருடைய ஆலோசனை தேவை. இவங்க சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட கேட்கும்போது நல்ல ஒரு ஆலோசனை வருது. அப்பொழுது அதாவது எலிசா சொல்றாரு, நீ போய், அந்த போயெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, எவ்வளவு மெனக்கெடல் இருக்கு. உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு கேட்டு வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு, உள்ளே போய் உன் பிள்ளைகளை உள்ளே நின்று கதவை பூட்டி. இது வரைக்கும் நம்ம தியானிச்சோம், ஆமாவா இல்லையா? ஓகே. எல்லா வீட்டுக்கும் போறாங்க, கேட்டு வாங்குறாங்க, எவ்வளவு எக்ஸாஸ்டடா இருப்பாங்க யோசிச்சு பாருங்க. நம்மளாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம், அப்படியே தண்ணி கடிக்கிறோம், இதை பண்றோம், அதை கொஞ்சம் நடந்தாலே கொஞ்சம் இதுவாயிடுது. பட் இவங்களோட லைஃபே அங்கலாய்ப்புல இருக்குது. இந்த சிச்சுவேஷன்ல நடக்கும்போது லைஃபே ஒரு மோசமான சூழ்நிலை. ஆல்ரெடி கடனை வாங்குறதே ரொம்ப மோசமான சூழ்நிலை. அடிமைத்தனத்துக்கு போற ஒரு சிச்சுவேஷன்ல ஊழியக்காரர் பார்த்தா வீடு வீடா தட்டி ஆலோசனை கேட்பாரு, இல்ல காசு ஸ்டேட்டா கொடுப்பாரு. பார்த்தா வேற ஒரு ஸ்ட்ராட்டஜியை சொல்லி தர்றாரு. பாத்திரம் மட்டும் வாங்கிடுவான், வெறும் பாத்திரம் மட்டும் வாங்கிடுவான். சரி பண்ணலாமே கேட்டு வாங்கி வீட்டுக்குள்ள போயிடுமா. உள்ளே போய் லாஸ்டா நம்ம பார்த்து முடிச்சோம், ஃபேமிலியா சேர்ந்து ஊழியம் பண்றது, ஃபேமிலியா சேர்ந்து ஒர்க் பண்றது, ஃபேமிலியா சேர்ந்து எந்த நற்கிரை செய்தாலும் அதுல பயங்கரமான கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கு. ஏன்னா இந்த கதையில நம்ம அதை கத்துக்கிறோம். உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டிக்கோ. ஏன் கதவை பூட்டிக்கொள்ளணும் அப்படின்னா,
நிறைய நேரங்கள் ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லும் போது கூட கதவு போட்டுன்னு ஜெபம் பண்ணுன்னு சொல்றாரு. சில காரியங்கள் நமக்கு மாத்திரம் தெரிந்தால் போதும். கொஞ்சம் ஒரு சாம்பிளுக்கு சொல்லுங்க பாருங்களேன். இப்போ நம்ம போறாங்க, வெறும் பாத்திரம்லாம் வாங்கிட்டு போறாங்க, உள்ள போறாங்க, கதவு திறந்திருக்குது. அவங்க பசங்க இருக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்து வீட்டாக்க என்ன பண்ணோம், என்னம்மா பண்ணுகிற? இல்ல ஊழியக்காரர் இந்த மாதிரி வெறும் பாத்திரம்லாம் வாங்கிட்டு வர சொன்னாரு. ஏமா அந்த ஆளோட பிச்சை எடுக்க சொல்லிக்கிறாரு, நீ என்ன விவரம் தெரியாம வந்துக்கிறிய, போ பிச்சை எடுப்போம். இந்த மாதிரி டிஸ்கரேஜிங்கான வேர்ட்ஸ் நம்மளை வந்து சேர்ந்தடைய வாய்ப்பு இருக்கு. அதனால சாத்த வேண்டிய இடத்துல கதவுகளை சாத்த வேண்டும். கதவு திறந்திருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, ஏமா அவர் தான் வயசானவர், ஏதோ ஒன்று சொல்லுவாரு. தீர்க்கதரிசி சொல்லணும்னா என்ன சொல்லிடணும், இதுதான் நடக்க போது தெளிவா சொல்லணும். முன்ன ஏதோ ஒரு அசம்ஷன் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பணம் சொல்றாரு, நீ பாட்டுன்னு கண்மூடித்தனமா நம்பினுங்கிற. உன் புருஷன் கூட தான் தீர்க்கதரிசியில் புத்திரர் ஒருவர், அவன் கூட சுத்தி இந்த ஆள் தானே, என்ன நடந்துச்சுன்னா வாழ்ந்துட்டீங்க நீங்களா, என்ன அப்படியே பெருசா மாறுமா, ரெண்டு பசங்களை மீட்டுருவியா நீ, ஒரே நாள்ல என்ன மாறிடும். இது போன்ற பல ஆஹ், மனமடிவான வார்த்தைகளை பேசுற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் ஒரு காரியம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல, அந்த பட்டிங் ஸ்டேஜ்ல இருக்கும்போது அநேக நேரங்கள்ல ஸ்பெஷலா மிராக்கிள்ஸ் நம்ம சந்திக்கும் போது கதவுகள் மூடி இருந்து நமக்கும் நம் குடும்பத்திற்கு மாத்திரம் தெரிந்தால் போதும். அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் சொல்லிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது, சாட்சி சொல்லிக்கலாம். பட் சில நேரங்கள்ல அற்புதம் நடக்கிற வரைக்கும் இது வந்து அவிசுவாசம் அப்படின்றதை காட்டிலும் ஒரு ஞானம். தேவையில்லாத நபர்களுக்கு டேட்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் நான் இன்னொரு விஷயமும் சொல்றேன். இப்போ பக்கத்து வீட்லயும் கடன் வாங்குற ஆட்கள் இருந்திருப்பாங்க. பக்கத்து வீட்லயும் இவங்களை விட மோசமான சூழ்நிலை கூட இருப்பாங்க. அந்த வீட்டுல போய் இந்த அம்மா ஒரு பாத்திரம் கேட்டு வாங்கிட்டு வராங்க இல்லையா, அதுக்கப்புறம் அந்த அம்மா அதை வித்துற போறாங்க, அது வேற விஷயம். பாத்திரத்துல எண்ணெய். இப்ப அந்த அம்மாக்கு இந்த நியூஸ் போயிடுச்சுன்னு வைங்க, இந்த பொம்பளை ஊத்தினே இருக்கிறான் வந்துனே இருக்குது, ஊத்தினே இருக்கிறான் வந்துனே இருக்குது, இந்த நியூஸ் போயிருந்ததுன்னா அவங்க சும்மா விட்டுருப்பாங்கன்றீங்களா? நான் வாழலைன்னா கூட பரவாயில்ல, நீ வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் பாத்திரம் தானே கொடு, எல்லா வீடும் ஆளும் வந்து என் பாத்திரம் தானே கொடு, பாத்திரம் இருந்தா தானே நீ ஊத்துவ அப்படின்ற மாதிரி இவங்க மேல பொறாமையிலையோ இதெல்லாம் வாழ்ந்துடக்கூடாது, இவங்களாம் உருப்பற்றக்கூடாது அப்படின்ற மென்டாலிட்டி எல்லாம் வர வாய்ப்பு இருக்குது பாருங்க. அதனாலதான் பைபிள் ஸ்டோரிஸ் நம்ம படிக்கும் போது ஹோலி ஸ்பிரிட்டுக்கு இன்டர்பிரிட்டேஷனுக்கு வியாக்கியானம் செய்யறதுக்கு பரிசுத்தாக எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கும் போது ஒவ்வொரு வார்த்தையில இருந்தும் நம்ம கிட்ட பேசுவாரு. இதை நான் ப்ரிப்பேர் பண்ணல, இப்ப நான் பேசுற பாயிண்ட்ஸ் நான் ப்ரிப்பேர் பண்ணல, ஜஸ்ட் சொன்னேன். உள்ளே போய் கதவை பூட்டி நிறைய நேரங்கள்ல நம்ம பூட்ட வேறிய ஒரு பெரிய கதவு என்னன்னா, அதோ மூக்கு கீழே ஒண்ணு இருக்குது பாருங்க, மீசன் சொல்றாதீங்க, ஏன்னா உங்களுக்கு இருக்காது லேடிஸா இருந்தீங்கன்னா. மீசை கீழே ஒண்ணு இருக்குது பாருங்க, இந்த வாய், இந்த ரெண்டு கதவு இருக்குதுங்களா பூட்டி முஞ்சா ஸ்டேபிளர் வச்சிங்கன்னா கூட பெட்டர்ன்னு நினைக்கிறேன், நீங்க ஊழியக்காரா இல்லாத பட்சத்துல. ஏன்னா நம்மளாம் வாயில தான் ஓஷிப் இல்லையா. பட் சில பேர் பாருங்களேன், அவங்களுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் அடையாமல் போகிறதற்கு காரணமே கிட்ட இருக்கும் காணான சுகந்தரிக்க முடியாம அப்படியே வனாந்தத்திலே செத்து போயிடுறாங்க. யாரு? இஸ்ரேல் ஜனங்க. ஏன் காரணம் என்ன? பூட்ட வேண்டிய இந்த வாயை, இந்த கதவை பூட்டல. அதனால கண்ணெதிர்க்க பாக்குறாரு மோசையை உட்பட பாருங்க, அவரும் வாயை தந்து டென்ஷன் ஆகி பேசிட்டு அவரும் மாட்டிக்கிறாரு. தலைவர் உட்பட, மோசை உட்பட, ஜனங்கள் அனைவரும் எல்லாருமே இந்த வாயால கேட்ட, யாரால கேட்ட, நோரால கேட்டன்ற மாதிரி இந்த நோரு இந்த வாயினால கெட்டு ஆசீர்வாதங்களை இழந்து அதிசயங்களை காண முடியாமல் அநேக பைபிள் கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்தாரு, இந்த அம்மாக்கு இந்த ஆலோசனை மட்டும் சொல்லிடலாம். ஏன் தெரியுமா? தப்பா நினைச்சுக்காத, கோச்சிக்காதீங்க, லேடிஸ் இந்த விஷயத்துல ரொம்ப வீக். பாம்பளைங்க ஓட்ட வாய் இல்லையானா இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. கம்பேரிட்டிவ்லி ஃபீமேல் வந்து டென் டு டாக் மோர். ஓகேவா? தப்பு கிடையாது அப்படி இருக்கிறது. நிறைய நிறைய பேசி அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துவாங்க, பேசி அவங்களுடைய அக்கறை வெளிப்படலாம். அந்த அந்த டாக்கிங், அந்த சென்ஸ் அதிகம். அதனால இந்த அம்மாவுக்கு இந்த கட்டளை போறதுனால ஐயா பாக்குறாரு, ஊழியாக்காரர் பாக்குறாரு, நம்ம ஆசீர்வாதத்துக்கு கிட்ட இருக்குது, லைஃப் செட்டில்டு, இந்த மிராக்கல் நடந்துச்சுன்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வரும்போது ஒரு ஞானமான ஒரு ஆலோசனை. பசங்களை கூட்டின்னு போமான்றது ஃபர்ஸ்ட் ஞானமான ஆலோசனை. ரெண்டாவது, பசங்களை உள்ள வச்சு கதவை போட்டு. ஏன் தெரியுமா? இந்த அம்மா அக்கினிமயம் அக்கினியான ஒரு அம்மாவா இருந்தா கூட, ஜெபிக்கின்ற ஒரு தாயா இருந்தா கூட பசங்க போய் வளரக்கூடாது. ஜன்னல் வழியை எட்டி பார்த்துன்னு பக்கத்து வீட்டு குமார் கிட்ட போய், யாரு குமார் எனக்கு தெரியாது, அவங்க பக்கத்து வீட்டு பையன், இந்த பசங்களுக்கு யாருன்னா ஒரு பேரு கிஷோர் ரமேஷ்னு வச்சுக்கோங்க. கிஷோரும் ரமேஷும் போயிட்டு, எங்க அம்மா மேஜிக் பண்றாங்கடா டேய், ஒரு கூட என்னதான் ஆச்சு, எங்க அம்மா ஊத்த ஊத்த வந்து நேச்சுரா, நான் பார்த்தோம், அப்படியோடா ஓடா, நான் கூட வந்து பாக்குறேன், எல்லாம் ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு வந்துருக்கவங்க கொலாப்ஸ் ஆயிடும் பாருங்க. போயிட்டு ஊரெல்லாம் பரவி விட்டு அற்புதம் நடந்து முடிக்கிறதுக்குள்ள ஆளாளுக்கு வந்து பாத்திரம் தான்றிட்டு எல்லாத்தையும் எண்ணெயை கீழே கூட ஊத்திட்டு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லவங்க நம்மளை சுத்தி இருப்பாங்க. அதனால யாருக்கும் இந்த வேர்டு பயங்கரமாக போயிட்டு இருக்குது பாருங்களேன். ஆன்லைன்ல கேட்டு போட்டு நீங்களா கூட இருக்கலாம், யூடியூப்ல கேட்கறவங்களா கூட இருக்கலாம். யாருக்கும் ஆண்டவர் பயங்கரமா பேசுற என்னன்னா, கொஞ்ச நேரம் வாய மூடணுமா,
கொஞ்ச நேரம் வாய மூடினு இருப்பா, அனுபவிப்பா. ஆசீர்வாதத்தை அனுபவித்து ருசி பார்த்த பின் அப்புறம் பேசு. சி ஹானரிங் காட் த்ரூ அவர் மவுத் இஸ் குட். நம்மளுடைய வாயினால இந்த வாயின் இந்த கதவுகளை வா வான்னு திறந்து தேவனோட நாமம் மகிமைக்கென்று பேசி புகழ்ந்து வாழ்த்தி வாழ்த்தி பாடுவது சூப்பர். ஆனால் அற்புதம் நடக்கிற அந்த ப்ராசஸ்ல அது நடந்து கொண்டே இருக்கும்போது வாயை திறந்து நிறைய பேர் நீங்க பாருங்க ஷேர் பண்ணி அந்த விஷயம் நடக்காமலே போயிடும். இருங்க, எனக்கு நடந்துக்குதான் பாக்குறேன் இந்த மாதிரி. எனக்கு கூட நடந்திருக்கு, வெளியே சொல்ல முடியாது. ஒரு விஷயம், ஒரு ஏதோ ஒரு நல்ல காரியம் லைஃப்ல அப்படி 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 ஸ்டார்ட் ஆயிருக்கும். நம்ம தான் சும்மா இருக்க மாட்டோமே, ரொம்ப நல்லவங்க எங்களை சுத்திக்கிறாங்கன்னு சொல்லிட்டு டக்கு 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 இந்த மாதிரி நடக்க போகுது, நீங்க ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னு. அவங்க என்ன ஜம்ப் பண்ணாங்க நமக்கு தெரியாது. சரி, நானும் ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லை வேற யாருனா ப்ராப்ளமா இருக்கலாம், இல்லை நான் ஷேர் பண்ண பர்சன் கூட ப்ராப்ளமா இருக்கலாம், யாருக்கு. அவங்க ரொம்ப நல்ல எண்ணம், ரொம்ப ரொம்ப நல்ல எண்ணம் பிடிச்ச ஆளா இருந்தா வயிற்றுச்சல் பட்டு கூட அதை அதை அப்படி உனக்கு நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று பண்றாங்க. டேமேஜ் ஆயிடுது. ஊழியக்கார் நல்ல ஆலோசனை கொடுக்குறாரு, வாயை தரக்கூடாது. ஐ மீன் கதவை சாத்தி வை. இட்ஸ் அல்டிமேட்லி மீன் கதவை சாத்து, ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ ஆர் டூயிங். நல்லா புரிஞ்சுக்கணும், என் கூட ட்ராவல் பண்ணுங்க இணைந்து. கதவை சாத்தும் போது என்ன ஆகுதுன்னா எக்ஸ்டர்னல் நாய்ஸ் கட் ஆஃப் ஆகுது. புரியுதுங்களா நான் சொல்றது? வெளியில இருந்து வர சீதாவோட வாய்ஸ், சுரேஷ் வாய்ஸ், வேற எதனா லேடிஸ் நேம் உங்களுக்கு தெரிஞ்சா டக்குன்னு போட்டுருங்க. ஏதோ டக்குன்னு வாயில வருது, யார் சீதான்னு கேட்கக்கூடாது. என் ஒய்ஃப் வேற பக்கத்துல இருக்கிறாங்க. யாரோ யாரோ ஒரு சீதா, சீதா, கவிதா, லதா, ஏதோ ஒரு பேர் போட்டுங்க உங்களுக்கு தெரிஞ்ச பேருங்க. இந்த மாதிரி சகோதரிகள், சகோதரர்கள், ஏதோ பேருங்க வந்து அவங்களுடைய சத்தங்கள் கேட்க தவறும் போது பரிசுத்த ஆவியானோட சத்தம் அதிகமா கேட்கும் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஊழியக்காரருடைய சத்தம் ஒன்று சொல்லுது, உள்ள போமா, ஃபேமிலியா டீல் பண்ணுங்க, ஜோம் பண்ணுங்க, நமக்கு நமக்கு உள்ள இருங்க, வீட்டில் இருங்க, ஸ்டே அட் யோர் ஹவுஸ். சில பேருக்கு இது வார்த்தை வருது பாருங்களேன், ஸ்டே அட் யோர் ஹவுஸ். உங்கள் வீட்டில் இருங்க, குடும்பத்தோடு இணையுங்க. ஊழியம் பண்றீங்கன்னா ஊழியம் பண்ணுங்க, பிசினஸ் பண்ணீங்கன்னா ஃபேமிலியா பண்ணுங்க, சக்சஸ்ஃபுல்லா இருப்பீங்க. அதற்குள்ள ஒரு இந்த ஃபேமிலியா, அந்த ஃபேமிலின்ற டீமுக்குள்ள ஒரு பயங்கரமான பிளெஸிங் அடங்கியிருக்குது. ஏன் தெரியுமா? ஆதியில தேவன் ஆதாம் ஏவாளையும் சிருஷ்டித்து அவங்களுக்கு கொடுத்த ஃபர்ஸ்ட் அசைன்மெண்ட்டே ஒர்க்கிங் தான், பண்படுத்தி பாதுகாக்கணும். ஓகேவா? திருப்பி நான் எடுத்துட்டு போறேன் ஆதாம் ஏவாள் காலகட்டத்துக்கு. எதனால கேட்டாங்க? ஏவாளு வாயை திறந்தாங்க, காலி. கூட இருந்த ஆதாமும் காலி. இவராது கொஞ்சம் அலர்ட்டா இருக்கணும்னு, இவரும் காலி. ஸோ ஒரு ஆசீர்வாதமான, அது பாருங்களேன், நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க, டென்ஷன் ஆவீங்க பாருங்க. இப்போ உழைக்க வேணாம், ஐ மீன் பிசிக்கலா அப்படியே வேர்வை சிந்தி தான் சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது. பழங்கள்லாம் அங்கங்கேயே கிடக்கும். அவன் நல்லா செழிப்பான ஒரு உலகம் ஆண்டவர் படைச்ச அந்த ரா அப்படியே ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்ஸ் உலகத்துல. அனிமல்ஸ்லாம் டேஞ்சரஸா இல்லை அப்போ, பாவத்திற்கு முன்பதாக டேஞ்சர்னு எதுவுமே இல்லை. சிங்கம் மேலாம் ஏறி சவாரி பண்ணியிருப்பாரு நான் நினைக்கிறேன். டைனோசர்லாம் அப்போ கண்டிப்பா இருந்திருக்கும். இவனு சொல்றான் சயின்ஸ்ல மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ஜஸ்ட் 6000 இயர்ஸ் முன்னாடி தான் கிரியேஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸோ ஒரு 6000 வருஷத்துக்கு முன்பதாக நோவோடைய ஃப்ளட்ல தான், நோவாவின் அந்த காலகட்டத்தில் தான் டைனோசர்லாம் அழிஞ்சிருக்கு. ஆனா சயின்டிஸ்ட் ஒன்று சொல்லுவான், சயின்டிஸ்டும் பைபிளும் நிறைய இடத்துல கிளாஷ் ஆகும், நம்ம பைபிளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். டைனோசர்லாம் இருந்திருக்கலாம், டைனோசர் மேலே ஏறி சரிக்கிருக்கலாம், எது வேணா நடந்திருக்கலாம். சி பட் எல்லாமே ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ் இல்லை. அதாவது இலைகளை மாத்திரம் சாப்பிடக்கூடிய பழங்கள், இலைகள், காய்கறிகள், இதை மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு காலகட்டம் மனிதர்கள் உட்பட பைபிள்ல ஆதியாகமம் 1, 2, 3 பட்சமே தெளிவா இருக்கு. பூண்டு வகைகள் இதை மட்டும் சாப்பிடுங்கன்னு. நோவுடைய ஃப்ளட்டுக்கு அப்புறம் தான் திருப்பி ஆண்டவர் ஒரு மேண்டேட் கொடுக்குறாரு, ஆளுமை கொடுக்குறாரு. அப்போ வந்து நான்வெஜ் சாப்பிடலான்னு. ஸோ அது வரைக்கும் ஆதாமேவால் அனிமல்ஸ் உட்பட எல்லாமே வெஜிடேரியன் தான். யாரும் எந்த உயிரினும் அடித்து சாப்பிட வேணாம். அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமான உலகம். ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பாங்க, ரொம்ப அழகா இருந்திருப்பாங்க. ஆனா ஸ்கெட்ச் போட்டான், இந்த அம்மா வாயை மட்டும் திறக்கவை, நான் காலி பண்ணிடுறேன். இவங்க மட்டும் காலி ஆகல, இவங்க ஃபேமிலி காலியாச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த அளவிற்கு அவர்களுடைய ஒரு தவறான முடிவு இந்த வாயை திறந்ததுனால பிசாசு கிட்ட எந்த அளவுக்கு இம்பாக்ட் தெரியுமா? இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்த, கர்ப்பத்தில் உருவாய் பிறந்த முதல் குழந்தை ஒரு கொலைக்காரன். கொலைக்காரன் யாரு? காயின். புரியுதுங்களா? உலகத்துல பிறந்த ஃபர்ஸ்ட் குழந்தை எப்படி கொலைக்காரனா இருக்க முடியும்? ரெண்டாவது உருப்பட்டுச்சு பாருங்க, ஆபேல். நல்ல நல்ல மனுஷனா இருக்கிறாரு, ஆண்டவருக்கு பிரியமா. ஆனா எப்படி? ஏன்? ஏன்னா எங்க ரூட் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா இந்த அம்மாவுடைய வாய். வாயை திறக்கிறாங்க, பேசக்கூடாத பேசுறாங்க, பேசக்கூடாத நபர்கிட்ட பேசுறாங்க, கட் ஆஃப் ஆகுது. அதனாலதான் இந்த 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 அம்மாக்கு ஆண்டவர் சொல்றாரு, கதவை சாத்து.
ஏன்னா கதவை திறந்து வச்சா நீ பேசுவ, நம்பர் ஒன். கதவை திறந்து வச்சா நீ பேசக்கூடாத ஆள் வந்து உன் கண்ணு முன்னாடி நிற்பாங்க. ரெண்டு ஆப்ஷனே நான் கட் பண்றேன், கதவை சாத்து. ஆவியானவர் சில பேர்கிட்ட ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்காரு, கதவை சாத்துங்க. லிட்ரலா சில நேரத்துல கதவை சாத்துங்க. சில நாய்ஸஸ் ஷட் பண்ணி தான் ஆகணும். கதவை திறந்து வச்சிருந்தா யாருன்னா வந்து டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க பிரதர். ஜெபமே பண்ண முடியல, நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. இவங்க வந்துடுறாங்க, அவங்க வந்துடுறாங்க, சொந்தக்காரர் வராங்க, தெரிஞ்சவங்க வராங்க, யாரோ ஒருத்தர் வராங்க. சில பேர்லாம் பாருங்க, நம்ம சும்மா போர் வச்சுன்னு உட்காரும் போது யாருமே வர மாட்டாங்க. வெட்டத்தை பார்த்து உட்காந்து இருப்போம், நடா இது வெறுப்படிக்குதுன்னு போன ஒன்று இருப்போம். எஸ்ஐசிக்கு உட்காருவீங்க, அப்போ வருவாங்க டக்குன்னு. எங்க இருந்து வராங்கன்னு தெரியாது பாத்தீங்களா. ஏன்னா கொஞ்சம் எதாவது வார்த்தையை கேட்டா உருப்பட்டுரும், அது பிசாசுக்கு தெரியும். போடு போடு ஆளுங்களை அனுப்பி, யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்களா கூட இருக்கலாம். அவங்க ஒன்றும் இதை கெடுக்கணும்லாம் வரல, அவங்க ரேண்டமா வருவாங்க. நம்ம தான் எச்சரிக்கையா இருக்கணும். பிரதர் சிஸ்டர் தப்பா நினச்சிக்காதீங்க, ஒரு 3/4 மணி நேரம் வெயிட் பண்ணுங்க, சர்ச்சில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வந்து ஞானவான்களா இருக்கணும். அந்த சொல்ற அளவுக்கு சபையை சீரியஸா எடுத்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமை சபை யாராவது எந்த அளவுக்கு சீரியஸா, அந்த அளவுக்கு சீரியஸா எஸ்ஐசியை நீங்க கன்சிடர் பண்ணும்போது பிரம்மாண்டங்களை நீங்கள் தேடி போவானா உங்களை தேடி வரும். ஏன்னா இங்க கற்றுக்கொள்கிற ரகசியங்கள் அநேகம். இதோடைய கான்சிக்வன்சஸ் என்ன? வாயை திறந்தாங்க, கதவை திறந்து விட்டாங்க. ஏவாளு ஏவாள் காலி, ஆதாம் காலி, முதல் குமாரன் காலி. அதன் விளைவா 2ஆம் குமாரனும் காலி. ஆபேலும் நல்ல மனுஷன் தான் இருந்தாலும் செத்து போயிட்டார். பாரு எவ்வளவு பெரிய ஒரு. அதுக்கப்புறம் பிறந்த எல்லாருமே கர்ப்பவேதனை பண்ணும். ஆண்களா இருந்தா வேர்வை சிந்தி சம்பாதிக்கணும், உன் ஆசை உன் புருஷனை பற்றியணும். எல்லாமே ஒரு பெரிய சாபத்துக்குள்ள கர்ஸ்குள்ள போயிட்டாங்க. எல்லாத்துக்கும் மூல காரணம், ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னா வாய். எதை மூடணுமோ அதை மூடல. வாயை மூட வேண்டிய இடத்தில் மூடாமல் திறந்தார்கள். லைஃப் நாஸ்டி ஆயிடுச்சு. இப்ப நம்ம வரைக்கும் சஃபர் ஆயிட்டு இருக்கோம். பிந்தின ஆதாம் வந்து இதை மீட்டு கொண்டார். அநேக இடங்கள்ல வந்து பைபிள்ல போட்டிருக்கு, ஜீசஸ் ரிமைன்ட் சைலண்ட். இயேசுவோ, தமிழ்ல எக்ஸாக்டா தெரியல, ஏசப்பா சைலண்டா இருந்தார். கேள்வி கேட்கறாங்க சில இடங்கள்ல, ஏசப்பா சைலண்டா இருக்கு. நிறைய இடங்கள்ல ரொம்ப குரூஷியல், இங்க வாய் திறந்து பேசிட்டதால அப்படின்னு நம்ம கமெண்ட் அடிக்க தோணுது. ஆனாலுமே ஜீசஸ் ரிமைன் சைலண்ட், காட் சைலண்டா இருக்கிறாரு. அவர் வாயை திறந்தாருன்னா அப்படியே சும்மா அருவியா கொட்டும் நல்ல வார்த்தைகள், நல்ல ஞானமான அநேக நேரம் தேவைப்படுற இடத்துல பேசுற, தேவைப்படுற இடத்துல கவனம். நீ எதனா நினைச்சுக்கோ, அதுவும் பிரச்சனை. நான் கவனம் இருப்பேன். சில இடங்கள்ல மௌனம் காக்கிறது ஞானம். இந்த அம்மா பாருங்க, இவங்களுடைய கிரைசிஸ் சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதுக்கு ஊழியக்காரர் நல்ல ஆலோசனை கொடுக்குறாரு. அதனால ஆவியானவர் உங்களுக்கும் அதே ஆலோசனையா சொல்றாரு. உன் பிள்ளைகள் உள்ள போ, சபைக்கு போ, இல்ல உன் வீட்டை சபையா மாத்து. தினமும் சண்டே ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போங்க, மண்டே எஸ்ஐசி அட்டன் பண்ணுங்க. மிச்சம் இருக்கிற 5 நாட்கள் உங்கள் வீடுகளை சபையா மாற்றுங்க. உள்ள போங்க, வெளியே இருக்காதீங்க. வெளியே காலியா தான் நீங்க வெளியே இருக்கு, பட் ட்ரை டு கோ இன்சைட். உள்ள போங்க. டைவர்ஷன்ஸை கட் பண்ணுங்க. தேடி இந்த போன்ல வர ஃபோன் கால்ஸ்லாம் கட் பண்ணி ஃபிளைட் மோட்ல போட்டு உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று உள்ள நெல்லுங்க, உள்ள முழங்கால் படிடுங்க, உள்ள உட்காருங்க. ஃபேமிலியா ஃபர்ஸ்ட் அசோசியேட் ஆகுங்க, இணைங்க. ஒரு கான்வர்சேஷன்ஸ் பேசும் போதும், ஒரு முடிவுகள் எடுக்கும் போதும், நிறைய பேர்கிட்ட இருக்கிற கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயம் பண்ணிட்டு வீட்டில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. மெயினா கணவர்கள் அந்த மாதிரி இருக்க வேணாம். டெசிஷன் எடுக்க போறோமா, பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. சில நேரத்தில் நம்ம ஸ்ட்ராங்கா டெசிஷன் எடுத்துட்டு இருப்போம், கன்சல்ட் பண்ணலாம். அரைக்குறையா இருந்தால் கன்சல்ட் பண்ணலாம். அட்லீஸ்ட் அவனுக்கு ஃபர்ஸ்டே பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணலான்னு இருக்கிறமான ஒரு விஷயம், ஒரு வார்த்தையை சொல்றது வந்து ஞானம். ஏன்னா அந்த ஃபேமிலியோடைய முக்கியத்துவத்தை குறிக்குது. ஆண்டவர் அதுல தங்கியிருக்கிறாரு. அந்த டிஸ்கஷன்ஸ்ல கர்த்தர் ஈடுபடுவார். நான் சொல்றேன் பாருங்க ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை. நான் கீபோர்ட் கிளாஸ் ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண, ரொம்ப சூப்பரா போகுது கர்த்தருடைய பெரிதான கிருபையில. அதுக்கு அந்த கீபோர்ட் கிளாஸுடைய தொடக்க புள்ளி என் ஒய்ஃப். when I am not confident, ஏன்னா நம்ம செஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் நல்லா தானே வருது நமக்கு அப்படின்ற மாதிரி. சேர்த்துக்கு முன்னாடி நமக்கு எதுக்கு புது ஃபீல்ட்ல அதுக்கு எதுக்கு அப்படிலாம் இருக்கும், மைண்ட் டைவர்ட் ஆகும். ஒய்ஃப் வந்து என் மேல கான்ஃபிடன்ஸ் வைக்கிறாங்க. ஷீ இஸ் சீயிங் சம்திங் இன்டு மீ. என்கிட்ட எதையோ அவங்க பாக்குறாங்க, இவருக்கு முடியும். ஏன் நிறைய இப்ப கூட திட்டுவாங்க, ஏன் தெரியுமா? தாழ்மையா காட்டிக்கிறேன்ட்டு நான் சில நேரத்தில் அண்டர் பிளே பண்ணுவேன். நான் அண்டர் பிளேனா என்னன்னா, நானும் உங்களை மாதிரி தான், எனக்கு கூட ஒன்றும் தெரியாது. ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜிங்கா இருக்கும்ல, ஒன்றும் தெரியாது நானே கத்துக்கிறேன் நீங்க கத்துக்கணும் அப்படிலாம் சொல்லுவேன். ஆனா எனக்கு தெரியும் ஸ்டூடெண்ட்ஸை கொஞ்சம் செட்டில் பண்ணலாம். கொஞ்சம் அண்ணனே ஒண்ணுமே தெரியலன்றாரு, அண்ணனே கத்துக்கிறாரு, அண்ணனே வாசிக்கிறாரு கண்ணு முன்னாடி, நம்ம ஏமாத்துறோம்டா அப்படி ஒரு என்கரேஜ்மெண்ட் வரும்ல. இவங்க வந்து அதை கடிந்து கொள்வாங்க. நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க, ஒன்றும் தெரியாது ஒன்றும் தெரியாதுன்ட்டு. இல்லம்மா அதெல்லாம் ஒரு டெக்னிக்மானா விட மாட்டாங்க. ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா, இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அவங்களுக்கு என்னன்னா, ஓ ஒன்றும் தெரியாது சொல்றேன், நிஜமா ஒன்றும் தெரியாது நான் நம்பின்னு யாருன்னா நின்ற போறாங்க அப்படின்ற மாதிரி. நம்மளை நம்பி வந்துட்டாங்கன்னா அப்படிலாம் நிற்க மாட்டாங்க. ஏன்னா என் ஹிஸ்டரி அந்த மாதிரி. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அனுப்புற பிள்ளைகள்
அசைன்மெண்ட்டை நிறைவேற்றாம நிக்க போறது இல்லை. எந்த எந்த இதுலயும் உங்களோட கஸ்டமர்ஸ் அந்த மாதிரி தான் நான் விசுவாசிக்கிறேன். அது உங்ககிட்ட தான் டீல் பேசணும். நான் ஒரு ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். இப்போ நான் ஒரு இடத்துல தண்ணி கேன் வாங்குறேன். தண்ணி கேன்னா ரூ. 25, அந்த ரூ. 25 ரூ. 30 அந்த கேன். தண்ணி கேன் வாங்கும்போது எனக்கு கிட்டேயே ஒரு ஆப்ஷன் கிடைக்குது. வீட்டுக்கிட்டேயே எனக்கு தெரிஞ்சவரு, மேல் வீட்டு அண்ணா. அவரும் கடை திறக்கிறாரு. அப்பா எப்போ ஃபோன் பண்ணாலும் நானே எடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா. இன்னொரு தம்பிக்கிட்ட வாங்குறேன். அவன் காலைல சொன்னா ஒரு மதியானம் ஈவினிங்குள்ள போட்டுருவான். பட் யூ நோ வாட், எனக்கு என்ன பிடிக்கும்னா கன்சிஸ்டன்சி பிடிக்கும். ஒருத்தர்கிட்ட நம்ம வாங்கிட்டு இருக்கிற பட்சத்தில் அவன் கொஞ்சம் லேட்டாக போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அவங்ககிட்ட ஒரு நல்ல உறவு இருக்கு, அதை மிஸ் பண்ற விரும்பல. டக்குன்னு கட் பண்ணிட்டு ஒரு இடத்துல சாவக்கூடாது. ஒரு கஸ்டமரா அவனுக்கு என்ன லாபம், அதெல்லாம் இதே காசு தான் அங்கேயும் சீக்கிரமும் வந்துடும். தெரிஞ்சவங்க வேற. ஆனா இவங்க தெரிஞ்சவங்க, இதை காட்டிலும் இந்த தம்பி கிட்ட நம்ம ஆல்ரெடி ஒரு டீல்ல இருக்கும். இதை இதை தேவையில்லாத கட் கட் பண்ண வேணாம்னு எனக்கு ஒரு கஸ்டமரா தோணுது. ஓகேவா? அப்போ அந்த அளவுக்கு ஒரு லாயல் கஸ்டமர் ஆஃப்டர் ஆல் ஒரு தண்ணி கேன் விஷயத்துல இருக்கும்போது, நீங்க பிசினஸ் ஓனர்ஸா இருந்தீங்கன்னா உங்களுடைய கஸ்டமர்ஸ் உங்களுக்கு எவ்வளவு உண்மையா இருப்பான்னு யோசிச்சு பாருங்க. இது போன்ற நபர்கள் உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க. எல்லாருமே உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க. பட் இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஆண்டவர் ஏற்படுத்துகிற கனெக்ஷன்ஸ் அந்த மாதிரி. இது இந்த எக்ஸாம்பிள்ஸும் ஏன் சொன்னேன் அப்படின்னா, வீட்டில் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி நான் பண்ணலான்னு இருக்கிறேன், நீ என்ன சொல்றேன்? சில நேரம் சில பேர் எல்லாருக்கிட்டையும் பண்ண முடியாது பாருங்க. சில பேர் எத்தினா மூச்சு விட்டுருவாங்க. அதெல்லாம் செட் ஆகாதாகட்டும், அதெல்லாம் உங்களுக்கு வராது தெரியாது. அந்த மாதிரி டிஸ்கரேஜிங் பீப்புள் எல்லாம் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. அவங்களையும் சேர்த்து வீட்டுக்குள்ளேயே சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு தாப்பால் போட்டு மூடி விட்டுருங்க. அந்த மாதிரி டிஸ்கரேஜிங் பீப்புள் பத்திலாம் நான் பேச வரல. நான் சொல்றது வந்து உங்களுடைய நலன் கருதுபவர்கள் நெகட்டிவிட்டி பேசாமல், நெகட்டிவ் இம்பாக்ட்ஸும் பேசணும். ஆனா மோர் ஆஃப் பாசிட்டிவிட்டி இல்ல. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய வேலைன்னு ஒன்று ட்ரை பண்ணி பாரு. ஃபெயில் ஆனா என்ன பெருசா தோத்துட போறோம்? என்ன அப்படி இதுவாயிட்டு போறோம்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபெயில் ஆனா பரவாயில்ல, ட்ரை பண்ணி பாருங்க. சக்சஸ் ஆனா எப்படி அப்படின்ற மாதிரி இதை பாருங்க. நமக்கெல்லாம் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஒரு பெரிய பாடங்க. வாய்ப்பே கிடையாதுன்ற ஆளு பட்டுன்னு ஃபர்ஸ்ட் 2 வருஷம் அரசியல் அனுபவத்தோட வந்து எனக்கு சிஎம் சீட்ல உட்காராருன்னா ஏதோ ஒன்று நடக்குது நம்மளை சுத்தி. எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நேற்று கூட ஒரு இடத்துல பேசும்போது கஷ்டம், ஆல்ரெடி வந்தவங்க தான் வருவாங்க அதான் நான் அறிக்கையிட்டேன். எனக்கு அப்படிதான். ஆனா ஒரு வேற லெவல் ஏதோ ஒன்று நடக்குது. என்ன நடக்குது உங்களை மாதிரி தான் எனக்கு புரியல, தெரியல. ஆனா ஒரு பெரிய ஒரு ஹோப், ஒரு பெரிய ஒரு பாடம் என்ன அப்படின்னா, நம்மள மாதிரி ஆட்களுக்கு, பிசினஸ் ஓனர்ஸ், இந்த அம்மா மாதிரி ஆட்களுக்கு 2 வருஷத்துல ஒருத்தர் சிஎம்மா, அது இவ்வளோ பயங்கரமான லீடிங் இல்லையா? என்னடா இது, இது கனவா நிஜமா? நிஜம். நம்ம வாழ்ற இந்த காலகட்டத்தில் இது நடக்குது அப்படின்னா அதை மறந்துடுங்க. ஆனா எனக்கும் நடக்கும், அதுதான் ஹோப். பிரதர், நான் இந்த 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 புது பிசினஸ் ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது, 1 வருஷம் தான் ஆகுது, 2 மாசம் தான் ஆகுது, 1 மாசம். கவலைப்படாதீங்க. நம்ம கண்கள் முன்னாடி ஆண்டவர் ஒரு சில காரியங்களை காட்டுறாரு. இவங்களுக்கு சாத்தியம்னா உனக்கு ஏன் சாத்தியம் இல்லை? உன்னையே நம்பல. ஒரு விஜய்க்கு இருக்கிற அந்த தன்னம்பிக்கையும் தின நம்பிக்கையும் உனக்கு ஏன் இல்லை? அவ்வளவு கான்பிடண்டா எப்படி பேச முடியும்? தோத்துட்டாலும் இன்னும் அசிங்கப்படுத்திருப்பாங்க. எவ்வளவு பேச்சுகள் ஏச்சுகள் வாங்கியிருக்கணும். இப்போ பேசின எல்லா வார்த்தையும் அப்படியே நடந்துக்குது. கெத்தா நிற்கலாம். ஏன் தெரியுமா? செல்ஃப் ஹோப். மக்களை நம்பினாரு, அதெல்லாம் அடுத்தது. செல்ஃப் ஹோப். நான் என்ன நம்புறேன், நான் எனக்கு இருக்கிற கன்விக்ஷனை நம்புறேன், நம்ம தான் அப்படின்ற ஹோப்பு உங்களுக்கும் எனக்கும் நம்மளுடைய ஊழியங்கள்ல, நம்மளுடைய பிசினஸ்ல இருந்துச்சுன்னா எந்த அளவுக்கு லைஃப் பிரம்மாண்டமாகவும் யோசிச்சு பாருங்க. அந்த ஹோப் போதவங்க. ஷுவர்லி தேர்ஸ் ஃபியூச்சர் ஹோப் அண்ட் யுவர் ஹோப் would not be cut off அப்படின்னு இருக்கு வாசனம் இங்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல. நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இது வந்து நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமா நான் பாக்குறேன். ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. உள்ள போங்க, தயவு செஞ்சு. பிள்ளைகளோட இருங்க. பிள்ளைகள் இருந்தீங்கன்னா பெற்றோரையும் உங்களுடைய பிசினஸ்ல சேர்த்துக்க முயற்சி செய்யுங்க. நான் இங்கிலீஷ் கிளாஸ்லாம் நடுவில் எடுத்தேன் கொரோனா டைம்ல. சூப்பரா இருந்துச்சு, ஆசீர்வாதமா இருந்துச்சு. ரீசெண்டா கூட ஒரு சிஸ்டர் என்கிட்ட பேசும்போது ஷேர் பண்ணாங்க, நல்லா எடுத்தீங்களே பிரதர், எடுத்துட்டீங்களே. கொரோனா அடுத்தவே வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம், கிராமத்துல எடுத்தோம், சூப்பரா பேச ஆரம்பிச்சாங்க. அப்பதான் பேச ஆரம்பிச்சா ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் என்ன ஆன்டி பண்றது, இது கவர்மெண்ட் லாக்டவுன் போட்டாங்களே, இல்லைன்னா நானும் கண்டினியூ பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு. எதுக்கு தெரியுமா அதெல்லாம் சொல்றேன்? அப்ப என் ஃபேமிலியும் என் கூட இருந்து பயணித்தாங்க. என் ஃபேமிலி மெம்பர்ஸ், எங்க அப்பா அம்மாலாம் ஸ்டூடெண்ட்ஸ். பாத்தீங்களா, என்னை படிக்க வச்ச எங்க அம்மா அப்பா, நான் இங்கிலீஷ் கிளாஸ் எடுக்கும்போது எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கு என் பசங்களும் கேட்கறாங்க. எதுக்கு இதை சொல்றேன்னா, ஃபேமிலியை இணைந்து பயணிக்கும் போது அதுல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு. என் மனைவி இன்னைக்கு என்னுடைய கீபோர்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட். யூனோ வாட், அவன் தான் என்னுடைய பயங்கரமான பெரிய மோட்டிவேட்டர். எந்த அளவுக்கு பெரிய சும்மா நான் சொல்ல மாட்டான், சும்மா சொல்ல மாட்டான், பொய்யாலாம் மோட்டிவேட் பண்ணும் அப்படிலாம் இல்லை.
வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்க, அத்தை சூப்பரா எடுக்கிறார் அத்தை. என் காது பட சொல்லுவாங்க. நம்ம அப்படியே கேஷுவலா போயிடுவோம். திருப்பி என்கிட்ட சூப்பரா எடுத்தீங்க. ஏன் அவங்க ஆல்ரெடி ஒரு கீபோர்ட் கிளாஸ் போய்க்கிறாங்க ஊர்ல, அவங்க அங்க இருக்கும்போது. அவரை விட நல்லா எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி. என்னடா இது நிஜமா சொல்றானா இல்ல புருஷன்றதுனால சொல்றானா? அதான் நிஜமா பசங்களுடைய அதர் ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபீட்பேக்கும் அவங்க கிட்ட இருக்க அந்த வாஞ்ச அந்த கன்சிஸ்டன்சி எல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் எடுக்கிறோம் போல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்ற மாதிரி. இப்போ எதுக்கு சொல்றேன்னா, ஏன் சொல்றேன், ஃபேமிலி கூடயே இணைந்து பயணிக்கும் போது நல்ல காரியம் செய்யும் போது சூப்பர்ரா அப்படின்னு சொல்றதுக்கும், தப்பா செய்யும் டொங்கன்னு கொட்டி கம்முனரு இந்த மாதிரிலாம் பண்ணாதுன்னு சொல்றதுக்கும் ஆள் தேவை. ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க இல்லாம நடக்காது, அவங்க இல்லாமலும் நடக்கும். அவங்க இருக்கு, அவங்கள வைத்து செய்யற விஷயத்த செய்யுங்க. நோவாவுடைய குடும்பம் ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். பைபிள்ல அநேக குட் ஸ்டோரிஸ் இருக்கு ஃபேமிலியா சேர்ந்து. இந்த அம்மாக்கு பாருங்க, உள்ள போய் எனக்கு இந்த இந்த இடத்த விட்டு தாண்டவே மனசு வரலைங்க. ஒரு ஊழியக்காரனா எந்த இடத்தோடு இந்த உள்ளே போய் உன் பிள்ளைகளுடனே உள்ளே நின்று கதவை பூட்டி, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி, உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி. ஐ திங்க் இவ்வளவுதான் எனக்கு தியானிப்போம்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்குது, என் ஃப்ரெண்டோட டெஸ்டிமானி இருக்குது. ஏன் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாரு தெரியல எனக்கு. இ- இது இது அப்படியே இன்னும் இன்னும் டீப்பா போகணும், ஆழமா தியானிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. உள்ளே போங்க. இன்னொரு சில பேருக்கு சொல்றேன், பயந்துனே இருக்கிறீங்க. தியரி இருக்குது, பிளான்லாம் பயங்கரமா அப்படியே சொடக்கு போட்டா அருவி கொட்டுது பிளான்லாம். இதை பண்ணோம் அதை பண்ணோம் அதை பண்ணோம். நான் ஒன்று சொல்லிட்டா, என்னன்னு சொல்ல மாட்டேன், பட் நான் ஒரு ஐடியா வச்சிருந்தேன். 2019 சாரி 2018 நான் அமேசான்ல இருக்கும்போது 17 18 19 அமேசான்ல ஒர்க் பண்ணேன். ஒரு பிசினஸ் ஐடியா இருந்துச்சு, செல்ஃப் ஓன்டு சுய தொழில் தனியா ஆரம்பிக்கணும். தனித்துவமான ஐடியா. அது வரைக்கும் அந்த ஐடியா வரல உலகத்துக்கு. ஓகேவா? இப்ப சொல்ல முடியாது அதை. சூப்பர் ஐடியா. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணி, நல்லா இருக்குதுடா கண்டிப்பா பண்ணலாம். நம்ம கிட்ட பணம் இல்லை, ஐடியா மட்டும் தான் இருக்குது. ஒரு 6 மாசம் போனா பட்டுன்னு நான் சொன்ன அதே விஷயம் எவனோ ஒருத்தன் எங்கேயோ, அதாவது பெரிய ஒரு பிளாஸ்டா சூப்பரா வீட்டுக்கே டெலிவர் பண்ற மாதிரி ஒரு விஷயம் ஆரம்பிச்சான். பணம் இருக்கிறவன் டக்கு டக்குன்னு செய்தான். எதனா ஒரு பெரிய பிசினஸ் ஓனர் பிடிச்சி ஐடியா ஷேர் பண்ணி, அதாவது எனக்கு ஒரு பல்க் செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு ஐடியாவை நான் வச்சுக்கிறேன்ப்பா, நான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன், இந்த ஐடியாக்கான காசுன்னு சொல்லிட்டு செட்டில் பண்ணுவோம். நம்மளுக்கு அதெல்லாம் ஞானம் இல்லை பாருங்க. பேசிக்கினே இருந்தா எப்படி உருப்படும்? நான் பேசுற டைம்ல ஒருத்தன் இறங்கினான். புரியுதுங்களா நான் சொல்றது? ஏன் நான் உள்ளே போனோம், உள்ள உள்ள இறங்கணும், களம் இறங்கணும். நான் யோசிச்சுனே இருக்கிறேன்னு வைங்களேன், நான் கீபோர்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னுக்கிறேன், கீபோர்ட் கிளாஸ் ஸ்டார்ட் சொல்ற டைம்ல டக்குன்னு வேற யாருன்னு ஆரம்பிச்சிடும். ஏன் நீ வாயந்து பேசினே தான் இருக்கிற, செயல்பாடு எங்க? சரி, தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்தில் உள்ளது. பலத்தில் உள்ளனா செயல்பாட்டுல களம் இறங்கணும். ஓகேவா? அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் பணியாளர்களாகிய தேவனுடைய ராஜ்யத்தை இந்த உலகத்துல இம்பார்ட் பண்ற கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம பேசிக்கிட்டே இருக்க செயல் இறங்கணும். ஊழிய அழைப்பு இருக்கா? ஆண்டவருக்கு டக்கு டக்கு டக்குன்னு பிளான் கேட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருங்க. இப்ப சொல்றேன், நிறைய பேருக்கு ஒன் ஸ்டெப் அட் டைம் தான் ஆண்டவர் காட்டுவார். நிறைய பேருக்கு வந்து காத்து கொண்டிருக்கிறீங்க. எதற்கு காத்து கொண்டிருக்க? தரிசனத்திற்காக ஆண்டவரே. ஓ, என்னுடைய தரிசனத்தை காண்பிய ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவாரு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைப்பா வீட்டை விட்டு. இல்ல, ஃபர்ஸ்ட் அந்த அந்த நீ உனக்கு ஒரு ஆசை ஒரு வாஞ்சம் உனக்கு கொடுத்துருக்கேன்ல, முதல் அடி எடுத்து வை, அடுத்த அடியை காட்டும். நம்ம என்ன காட்டுவோம்? நம்ம என்ன யோசிப்போம்? எண்ட் ரிசல்ட்டை காட்டுங்க சப்பா, நான் அடுத்த 5 வருஷத்துல எங்க இருக்கும். அப்படி இல்லை. ஆனா சொல்றாரு, என்னை நம்பி என்னை விசுவாசித்து முதல் ஸ்டெப் உள்ள போ. ஃபர்ஸ்ட் அந்த 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 ஃபீல்டு உள்ள போ. அந்த உனக்கு நான் கொடுத்த அந்த தாகத்தோடைய, அந்த ஆசீர்வாதத்தோட, அந்த வாஞ்சையோடைய, அந்த பிஸ்னஸோடைய, அந்த ஒர்க்கோடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வை. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் போனா அடுத்த ஸ்டெப் தெரியும். நிறைய டைம் நிறைய பேர் என்ன ஆசைப்படுறீங்கன்னா, நம்ம ஆளுங்களுக்கு பொறுமையே இல்லைங்க. படம் பார்க்கும்போது கூட ஃபோன்ல பார்த்தா டக்குன்னு கிளைமேக்ஸ் போயிடுறாங்க. கிளைமேக்ஸ் பார்த்துட்டு வரான், நம்மளுக்கு அந்த அளவுலாம் மூளை தாங்காது அப்படின்ற மாதிரி. என்ன பாருங்க எப்படி படத்தோடைய சுவாரஸ்யமே என்ன? த்ரில்லிங் படம்னா யாரு கொலைகாரனே தெரியாம கடைசியில இவனா நம்ம எதிர்பார்க்கலையே, டக்குன்னு ஸ்ட்ரெயிட்டா லாஸ்ட் இவனான்ட்டு இங்க வந்து படம் பார்க்குறது. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு பார்த்துட்டு வந்து இங்க வாழ்க்கையில அதே எதிர்ப்பு. ஆண்டவரே கிளைமேக்ஸ் காட்டுறங்க டக்குன்னு. நான் சொல்றேன் கிளைமேக்ஸ் நீங்கள் ஆசீர்வாதமா தான் இருப்பீங்க. நான் சொல்றேன் கிளைமேக்ஸ் நீங்க செழிப்பா தான் இருப்பீங்க. நான் சொல்றேன் உங்க கிளைமேக்ஸ் நீங்க மேன்மையா தான் இருப்பீங்க. நான் சொல்றேன் உங்க கிளைமேக்ஸ நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், நீங்கள் பிறருக்கு ஆசீர்வாதமா இருப்பீர்கள். நான் சொல்றேன் உங்க கிளைமேக்ஸ நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயும் முப்பாயும் இருப்பீர்கள். நான் சொல்றேன் உங்க கிளைமேக்ஸ பிறர் உங்களால் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நான் சொல்றேன் உங்க கிளைமேக்ஸ நீங்க எங்க இருந்தாலும் அந்த இடம் தான் ஆசீர்வாதம். கிளைமேக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது சத்தியம். நான் சொன்ன எல்லாமே வேதவசனம் சார்ந்தது. இப்ப ரிவர்ஸ்ல போனா, நான் பெஸ்டா தான் இருக்க போறேன். ஜீவனுள்ள நல்ல நன்மையும் கிருமையும் எனக்கு தொடரும். அப்ப நான் நன்மையும் கிருமையும் என் கூடயே இருக்குது, ஆவியானவர் வடிவத்துல. நான் செழிப்பா இருக்க போறேன். இப்போ ஃபியூச்சரை குறிச்சு கவலை இருக்காது, கட் ஆஃப் ஆயிடுது. ஃபியர்ன்ற ஃபேக்டர் கட் ஆஃப் ஆயிடுது. இப்ப என்ன பண்ணலாம்?
என்ன பண்ணலாம்? விசுவாசத்தோட முதல் அடி எடுத்து வைக்கலாம். இந்த சினிமா மாதிரி கிளைமேக்ஸ்ல போய் பார்த்துட்டு வந்து, இல்ல ஓட்டி பார்க்கறது, அதெல்லாம் நம்ம ரியல் லைஃப்ல இல்ல. என்ன பண்ணலாம்? டார்ச் லைட் இருக்குது இல்லையா? அந்த காலத்துல நோக்கியா டார்ச் லைட் பாருங்க, கொஞ்சோண்டு தான் தெரியும். ஆண்டவர் வந்து இந்த நாள்ல சொல்றாரு, என்ன டார்ச் மாதிரி பார்க்க கத்துக்கோ. ஃபுல்லா எதிர்காலம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத. ஏன் நினைக்கக்கூடாதுன்னா சுவாரஸ்யமா இருக்காது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசேப்பு, பைபிள் கேரக்டர், பழைய ஏற்பாடு யோசேப்பு, அவங்க அண்ணனுங்க விற்கும் போதே ஆண்டவர் டக்குன்னு தரிசனமா, கவலைப்படாதே மகனே, நீ விற்கப்படுகிற இடத்துல அந்த தேசத்துக்கு நீ ஒரு கவர்னர் ஆவாய் அப்படின்றாருன்னா, இவர் என்ன என்ன வேணா நடக்கட்டும், நான் தான்டா கவர்னர். போத்திபாரோடைய மனைவி தப்பான நந்துக்கவரே, நீ என்ன வேணா பண்ணீங்க, ஜெயில போறியா போடு, நான் தான் கவர்னர். அப்படிலாம் இல்ல. ஜெயில போனோமா நிஜமாவே அவருக்கு பயம் இருந்திருக்கும். நிஜமாவே அவர் அந்த எமோஷன்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணியிருப்பாரு. அண்ணனுங்க மனசை உடைக்கிற மாதிரி ஏமாற்றும் போது, இவரை 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 விற்கும் போது மனசுலாம் சுக்குநூறா இருக்கும். ஹி வென்ட் த்ரூ ஆல் எமோஷன்ஸ். எல்லா உணர்வுகளையும் அவர் கடந்து போய், அவர் வாழ்க்கையின் முதிர்ச்சியில அப்படி இனிமேல் எவ்வளவு அடிச்சாலும் தாங்கி பண்ணான மாதிரி, இனிமேல் அடிலாம் இல்ல ராஜா, நீ தான் லீடரு, நீ தான் ஆட்சி செய்யணும். இந்த இந்த மாபெரும் இந்த கிரைசிஸ் டைம்ல இந்த உலகத்தை, பஞ்சம் டைம் வந்துச்சுல, அப்போ பாருங்க ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்திற்காக அவரை ஸ்டார்டிங்ல ப்ரிப்பேர் பண்ணிட்டு கண்ணே தெரியல ஒன்ஸ்டப்பட்டு விற்கிறானுங்க, குழில குழில போடுறாங்க. ஆண்டவரே வெளியே எடுத்தா நல்லா இருக்கும்ப்பான்னு யோசிச்சிருப்பாரு. சரி ராஜா வெளியேற்றுறேன், வெளியேற்றுறாரு யோசிப்ப. ஆண்டவரே என் கையில மாட்டு என்ன பண்றது ஆண்டவரே, எங்க அண்ணனுங்க என்ன வேணா பண்ணுவான், நீங்க கையில இருக்கிற வரைக்கும் உயிருக்கே ஆபத்து ஆண்டவரே. சரி ராஜா வித்துருவானுங்க, கவலைப்படாது. வித்துட்டாங்க. வித்ததுக்கு அப்புறம் போற இடத்துல பார்த்தா அவரு நல்ல எல்லா இடத்துலயும் ஒரு லீடர்ஷிப் வேற பதவி கிடைச்சது அவருக்கு. ஆண்டவர் கிருபை. போற இடம்லாம் ஒரு ஒரு ஃபாலு, ஒரு ஒரு நல்ல போத்திபாரு ஒரு அந்த அந்த அரண்மனை மாதிரி ஒரு இடத்துக்கு போறாரு, வீட்டுக்கு போறாரு. அங்க ஒரு நல்ல லீடர்ஷிப்ல இருந்தா குறுக்க அந்த கௌஷிக் வந்தான்ற மாதிரி அவங்க பொண்டாட்டி வந்து நிக்குது. பாருங்க, நிறைய பேருக்கு பொண்டாட்டி பிரச்சனை. யாருக்கு? அவங்கவுங்களுக்கே பிரச்சனை. ஆனா இந்த ஆளுக்கு ஊராம் பொண்டாட்டி பிரச்சனை. பாத்தீங்களா யோசேப்புடைய நிலைமைய? போத்திபாருக்கு அவங்க மனைவி பிரச்சனை இருந்தா அது என்ன பண்றது? கட்டிக்கிட்ட பிரச்சனைனா ஃபேஸ் பண்ணலாம். இவரு பாவம் சிங்கிள் மேனு, நல்லா அழகான சூப்பரா அழகான இருக்கிற ஆளு, நல்ல திறமையான ஆளு, அபிஷேகமா இருக்கிற ஆளு. அவங்களுக்கு தான் பிரச்சனை அதிகமா இருக்கும் பாருங்க. அவங்கள தேடி ஒரு பிரச்சனை வருது. நான்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டேன் சிஸ்டர், தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு போனா, இல்ல இல்ல பண்ணன்ட்டு ஒரு பொய்ப்பழி போட்டு ஜெயில்ல போட்டாலும், அங்கேயும் அவருடைய வரங்கள் ஆப்ரேட் பண்றாரு. அவர் மிஸ்ஸே பண்ணல பாருங்க. வரங்கள் ஆப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு அசைன்மெண்ட் அங்க இருக்கிற ஆள் மூலியமா கிடைச்சு, அந்த ஆள் போயிட்டு ராஜா கிட்ட சொல்லி, ஐயோ மறந்துட்டேன் சார், 2 வருஷம் முன்னாடி எனக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாரு, ஒரு பேர் யோசேப்பு ஜெயில இருக்கிறாரு, கூட்டிட்டு வாங்கணும் போது நல்லா ஷேவிங் எல்லாம் பண்ணி கூட்டிட்டு வந்து ராஜா முன்னாடினா, இங்கேயும் அவருடைய வரங்களை அவர் செயல்படுத்துறாரு. கனி என்ன? அதன் மூலியமா, ஐயோ உன்னை விட யார் யார் பெஸ்ட் ஆளுகிறான், வாத்தல நீ தான் வேணான்ட்டு அந்த மோதிரத்தை மாட்டி செகண்ட் ரேங்க், அந்த நாட்டுல 2வது பொசிஷன், அந்த செகண்ட் ரேங்க்ல ராஜா கட்ட ஒரு பதவியை கொடுத்து, யார் யாரெல்லாம் ஏளனமா பேசினாங்களோ அவங்கெல்லாம் இலக்கரமா பாக்குற அளவுக்கு ஆண்டவர் உயர்வுல வச்சார். காரணம் என்ன? ஒவ்வொரு அடுத்த நாள் என்ன நடக்கும்னு அவருக்கு தெரியாது. ஜெயில அவர் பாட்டு வழக்கம் போல உட்காந்து ஜெபம் பண்ணி இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஃபியூச்சருக்காக ஆசைப்பட்டிருப்பாரு, விசுவாசிச்சிருந்திருப்பாரு. ஆனா ஒரு விஷயம் அவர் செஞ்சார். அவர் வரங்கள்ல ஒன் ஸ்டெப் உள்ள போனார். எனக்கு எதுக்குப்பா தேவையில்லாத, நானும் ஜெயில இருக்கிறேன், இவனும் ஜெயில இருக்கிறான். யாரு? அந்த 2 பேரு பானை பாத்திரக்காரன், அந்த இன்னொருத்தர் இருக்கிறார் இல்லையா? தமிழ்ல மறந்துச்சு எனக்கு, பேக்கர் இங்கிலீஷ்ல. இவங்களுக்குள்ள கனவை பேசும்போது, ஐயோ நானே கடுப்புல இருக்கிறேன், கனவு நல்லா பேசி டென்ஷன் ஏத்துன்னு இருக்காது. நீ சாவுனா சாவுங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. நான் உனக்கு என்ன கனவு, உனக்கு என்ன கனவு, ஏய் நம்மளுக்கு தான் கனவுலாம் இன்டர்பிரேட் பண்ணது ஈஸியாச்சுன்னு சொல்லிட்டு வரங்கள் ஆப்ரேட் உள்ள போறாரு பாருங்க. இவருடைய லைஃப்ல போறாரு, அவருடைய லைஃப்ல போறாரு. போத்திபார் அரண்மனைக்கு போனா அவங்களுடைய அவங்களுடைய அந்த ப்ராசஸ்க்குள்ள போறாரு. பார்த்தாரு இந்த பையன் சூப்பராகிறானே. ஜெயிலுக்கு போனா ஜெயிலையும் அவருக்கு அந்த ஒரு நிமிஷம், சாரி ஸ்ட்ரக் ஆச்சு. ஜெயிலுக்கு போனா ஜெயிலையும் அவருடைய லீடர்ஷிப் பொசிஷன் அவரை தேடி வருது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அவருக்குள்ள இருந்துட்டே இருக்கு. எங்க போனாலும் இவர் அந்த விஷயத்த சீரியஸா எடுத்துக்கிறாரு. அதுல உள்ள போறாரு, கதவை சாத்திக்கிறாரு, கதவை சாத்தி ஆண்டவரோட டீல் பண்றாரு. உள்ள போறாரு, கதவை சாத்திக்கிறாரு, ஆண்டவரோட டீல் பண்றாரு. இந்த வார்த்தையோட நான் இதோட நிறுத்துறேன் பாருங்க. எனக்கு இதை தாண்டி பிடிக்கல. ஏன்னா இன்னும் பெரிய மெசேஜ் காத்துட்டு இருக்கு, ஒரு சீரியஸ் எதுன்னு நான் சொல்லிட்டேன். ஒவ்வொரு வார்த்தையிலயும் ஆழம் இருக்கு. 4ஆம் வசனத்தை தாண்ட எனக்கு மனசே வரல, பாதி தாண்ட வரல. உள்ள போங்க, பிள்ளைகளோடனே உள்ளே நின்று கதவை பூட்டுங்க. போன வாரமும் இங்கதான் முடிச்சேன். இந்த வாரம் ஒரு வார்த்தை கூட எக்ஸ்ட்ரா பேசலாம். ஆனால் ஆண்டவர் வேத வசனத்துல இருந்து அநேக வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். உள்ள போங்க, தயங்காதீங்கன்னு சொல்றாரு. சில பேரை பார்த்து ஆண்டவர் தயங்காதீங்க, தயங்காதீங்க. உங்களுக்கு முன்பதாக நிக்கிறேன்னா, இந்த மாதிரி விஷயத்துல ஒரு சாட்சி, தயங்கவே மாட்டேன் சில விஷயத்துக்குலாம். உனக்கு என்னடா தெரியும் அதுல இறங்குற, தெரியவே தெரியாது. ஆனா யார் அந்த பிளானை கொடுத்தாருன்னு எனக்கு தெரியும்.
நான் விசுவாசிக்கிறவர் இன்னாக என்று அறிவேன். அதனால எனக்கு கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான்னு வசனம் வருது. கர்த்தரை நம்புறேன். நான் வெட்கப்பட அவர் விட மாட்டாரு எனக்கு தெரியும். அந்த சத்தியம் தெரியும். அந்த உண்மை தெரியும். கர்த்தரை நம்புகிறோம் செழிப்பானும் தெரியும். அதுக்கு மேல என்ன டவுட்? தெரிஞ்சதுல களம் இறங்கும். பேக் ஃபயர் ஆகாது. நான்லாம் எப்படி இறங்குவேன்னா ஒர்க் அவுட் ஆகாதா பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆகாம ஒண்ணுமே இல்லை. களம் இறங்கினா ஒர்க் அவுட் ஆயிடும். எனக்கு அப்படிதான். வசனம் போட்டிருக்கு இல்லையா? அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல காடோடைய கிருபை நிமித்தம் வாழும்போது அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். உங்களுக்கு எனக்கு கூட அந்த மாதிரி தான். நீங்களும் துன்மார்களுடைய ஆலோசனை நனவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற பாக்கியவனா இருந்தீங்கன்னா, நீங்களும் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு உங்க டைம்ல காலத்துல உங்களுடைய கனிகளை தந்து இலையுதிராது இருப்ப அந்த மரத்தை போல இருப்பீங்க. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்னு நான் உங்களை பிளஸ் பண்றேன். மேல சொன்ன வசனத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் ஒரு சாட்சி. உங்க கண்கள் முன்ன நீங்க தானே பண்ணி மெம்பர்ஸ்லாம் எங்க கண்ணால பாக்குறீங்க. நான் செய்யறத பாக்குறீங்க, ஊழியங்களை பாக்குறீங்க. தொட்டா பொண்ணாதான் ஆகும். தொட்டா கம்பல்சரி சக்சஸ். ஏன் என்ன டேலண்டா? ஒண்ணுமே கிடையாது. சான்ஸே கிடையாது. என் டேலண்ட் நம்பிலாம் நான் எதுலயுமே இறங்க மாட்டேன். அடி வாங்குவேன்னு தெரியும். வேற என்ன ஞானமா? அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. படிப்பா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எந்த எனக்கு என்ன நம்பி நான் இறங்க மாட்டேன். ரகசியம் உங்களுக்கு சொல்லி தரட்டா? நான் எதுல இறங்கினாலும் என்ன நம்பி இறங்க மாட்டேன். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும்போது சொன்னேன், செல்ஃப் பிலீஃப். அந்த செல்ஃப் வந்து எனக்குள்ள ஹோலி ஸ்பிரிட் இருக்காரு. நான் எனக்கு அப்படிதான் எடுத்துப்பேன். மத்தவங்க என்ன செல்ஃப் பிலீஃப்லாம் பேசிட்டோம். என்னை அழைத்தவரை நான் நம்புகிறேன். என்னை அழைத்தவர் என்னை கைவிட மாட்டார். என்னை அழைத்தவர் என்னை வெட்கப்பட விட மாட்டார். என்னை அழைத்தவர் எனக்கு ஒரு பிளான் தராரு. அந்த பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். கர்த்தருக்கு சித்தமானது கர்த்தருடைய கரத்தினால வாய்க்கும். அதனால நான் ஒரு விஷயத்துல இறங்கும் போது ஆசீர்வாதமும் செழிப்பும் மேன்மையும் கனமும் அந்த ப்ராசஸ்க்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஏன்னா எனக்குள்ள இருக்க ஒரு பெரியவர் நான் அல்ல. நான் உங்களை மாதிரி ஒரு சாதாரண மனுஷன் தான், ஒரு பாடுள்ள மனுஷன் தான். எனக்குள்ள இருக்க ஒரு பெரியவர்ன்றதுனால கிருபை என்னை சூழ்ந்து கொள்கிறது. அதனாலதான் என்ன இந்த மாதிரி பிரசங்கம் பண்ண வைக்கிறாரு. ஒரு பில்கேட்ஸ் இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணா சத்தியமா நீங்க கேட்க மாட்டீங்க. ஏன் கேட்க மாட்டீங்க அப்படின்னா, ஒண்ணு இங்கிலீஷ்ல பேசுவாரு. டிரான்ஸ்லேட்டே பண்ணாலும் கேட்க மாட்டேன். ஏன்னா பணக்காரன் எதனா பேசணும் போவான் போப்பா. இப்ப சாதாரண மனுஷங்க நமக்கெல்லாம் செட் ஆகும். அதை பணக்காரன் கேட்கறதுக்கு வேற க்ரௌடு போவோம். பாருங்க பில்கேட்ஸோட மெசேஜ் எதனா ஸ்பீச் எதனா கேட்டுக்கிறீங்களா? நோ தான் கண்டிப்பா. கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. பணக்காரா இருக்கட்டும். அம்மானி ஸ்பீச் கொடுத்தா சும்மா ஹிந்தியில பார்க்கலாம். ஸ்பீச் கொடுக்குறாரா? ஓகே. கேட்க மாட்டோம். யாரை கொண்டு எந்த ஜனத்திற்கு பேசணும்னு ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஓகேவா? ஸோ என்ன மாதிரி சாதாரண ஒரு மனுஷன் உங்க கண்ணு முன்னாடியே, ஆமா இவரு கூட கொஞ்சம் அறக்குறைதான், ட்ரை பண்றா போல, கத்துக்கிறா போல முயற்சி இப்படி தட்டி தடுமாறி அப்படி இப்படி ஊந்து ஏஞ்சி வந்து நிக்கிறத பார்க்கும்போது இவருக்கே முடியுதுன்னா நம்மளுக்கு ஏன்டா முடியாதுன்னு உங்களுக்கு ஒரு ஹோப் வரணும். அதனால எப்படி அப்படியே நம்மலாம் யார் தெரியுமா அப்படிலாம் இருக்க மாட்டோம். அப்படிலாம் இருக்கிற ஒரு ஜோனுக்கே போல. ஒன் ஆஃப் த மெயின் ரீசன், டே உன்ன மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்களா? உன்ன மாதிரி எனக்கு வராது, எனக்கு தெரியாது, எனக்கு ஒண்ணுமே வராது, எனக்கு எனக்கு என்னன்னே தெரியாதுங்க, நான்லாம் எப்படி பொழைப்பனே தெரியல அப்படின்ற மாதிரி ஆட்கள் உயர்ந்தால் உனக்கு கீழே உன்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட், ஒரு மோட்டிவேஷன். இப்போ கூட லாஸ்ட் வீக் ஒரு ஹவுஸ் விசிட்ல ஒருத்தவங்கிட்ட ஷேர் பண்ணும் போது என் ஸ்டோரியை தான் சொல்லிட்டு வந்தேன். கல்யாணம் ஆக போதான், சம்பாத்தியம் பத்தலன்னு ஒரு தம்பி பயப்படுறான் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். நான் சொன்னேன், ஐயோ நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு என்ன சம்பாத்தியம் இருக்குது? வாய்ப்பே கிடையாது. எனக்கு பிக்சட் சேலரே கிடையாது. எப்போ வேணா இறங்கி கர்த்தருடைய கிருபை, கர்த்தரை நம்பினேன். ஒரு விஷயத்த சொன்னேன், என்கிட்ட ஆண்டவர் பேசுனது. ஆண்டவர் பேசினால நான் விசுவாசம் அறிக்கையிட்டேனான்னு தெரியல. ஒரு நபர் எனக்கு தெரிஞ்சவங்க கேட்டாங்க, நல்ல ஆவிக்குரிய ரீதியில இருக்கிறவங்க கேட்டாங்க, நல்சா அந்த மாதிரி கல்யாணம் பொண்ணு பார்த்துக்கிறீங்க, இப்போ உன் வாழ்க்கையை கடன் இல்லாம வாழ ஆண்டவர் கொடுக்குறாரு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போற? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா எப்படி தனி வீடு எடுக்கிறன்ற, வாடகை கட்டணும், ஃபேமிலி இப்போ தனியா ரன் பண்ணணும், இப்போ அப்பாவும் ஹெல்ப் பண்ணுவார் உனக்கு, இப்போ எதனா பிரச்சனை இல்லை எப்படின்னும் போது பகிரன் ரியாலிட்டி ஸ்ட்ரைக் ஆச்சு. டமால்னு வந்து எதிர்பார்க்கிற டைம்ல மூஞ்சில தூக்கி ஆச்சு. அப்படி இருக்கும் ரியாலிட்டியை. ஆமால அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனா என்ன நினைச்சுன்னா தெரியல, எதையுமே யோசிக்க அடுத்த பாயிண்ட் சொன்னேன். இந்த பாருங்கக்கா, இப்போ நான் தனியா இருக்கிறேன். சிங்கிளா இருக்கிற நெல்சனுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ ஆண்டவர் கிருபை பாராட்டும் போது, இதே நெல்சன் நாளைக்கு ரெண்டா ஜோடி ஆகும் போது ஜோடிக்கு தேவையான பினான்ஸ் ஆண்டவர் ப்ரொவைட் பண்ணுவார். எகவாயிரு அப்படின்னு நான் எகவாயிரே சொல்ல, இந்த மேட்டரை மட்டும் சொன்னேன். இப்போ உங்களுக்கு சொல்றேன், எகவாயிரு. தனியா ஒரு மனுஷன் வாழும் போது அவனுக்கு ஆண்டவர் கொடுப்பார் என்றால், பொண்டாட்டியை கொடுக்குற ஆண்டவருக்கு, மனைவியை கொடுக்கிற தேவனுக்கு, அந்த மனைவியை பாதுகாக்கிற, பினான்சியலா ப்ரொவைட் பண்ற, நல்ல ஒரு வீட்டில இருந்து செழிப்பான ஆசீர்வாதமான கடன் இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடிய சூழலையும்
தேவன் கொடுப்பார் என்று அறிக்கையிட்டேன். இன்றைக்கு நான் கல்யாணம் ஆயிட்டு 1 வருஷம் மேல ஆகுது. தேவன் நான் மகிமைக்காக உங்க கண்கள் முன்னாடி சொல்றேன். நான் என்ன அறிக்கையிட்டனோ அப்படிதான் என் வாழ்க்கை இருக்கு. அதனாலதான் வாய் ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா சிஸ்டர், நீங்க சொல்றதுலாம் கரெக்ட் தான் சிஸ்டர். என்ன சிஸ்டர் பண்றது? பாப்போம், ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னா அப்படியே என்ன சொன்னோம் அப்படியே நடந்திருக்கணும். ஐ வாஸ் வெரி கிளியர். நான் ஸ்ட்ராட்டஜிலாம் கொடுக்கல. அதெல்லாம் நான் இது பண்ண போறேன் சிஸ்டர், நான் அதெல்லாம் பிளான் பயங்கரமா வச்சுன்னு இருக்கிறேன். ஒரு பிளானுமே கிடையாது. எனக்கு இப்பயும் ஒரு பிளானும் கிடையாது. நாளைக்கு என்ன பண்ண போற தெரியாது. இன்னைக்கு என்ன பண்ண போற தெரியும். நாளையோட ஒன் ஸ்டெப் அட் அ டைம் சொல்றேன்ல. நாளைக்கு என்ன பண்ண போற தெரியும், நாளைக்கு தெரியாது. அப்பா 1 வருஷம் கழிச்சு என்னப்பா, இப்ப சில பேர் சொல்லுவாங்க, குழந்தை குட்டின்னு ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? குழந்தை குட்டின்னு ஆகி போதான் செய்யும்னு சொல்லுவோம். அப்படி சொல்றாதீங்க. நாளைக்கு 2 பேர் நல்லா இருக்கிறீங்கப்பா, குழந்தை குட்டின்னு ஆயிடுச்சுன்னா அந்த ஆயிடுச்சுன்னா அந்த அந்த மாதிரி இருந்தா என்ன பண்ணுவேன்னா, இப்ப சொல்ற பதில் தான் சொல்றேன். 2 பேர் இருக்கும் போது ஆசீர்வாதமான வாழ்க்கையை கொடுத்த அந்த தேவனுக்கு நாளைக்கு 3ஆவோ 4ஆவோ 5ஆவோ நாங்கள் பழுகி பெருகும் போது அந்தந்த லைஃபோடைய ஸ்டேஜுக்கு ஏத்த மாதிரி ஃபினான்ஷியல் குரோத்தையும் ஃபினான்ஷியல் பிளெஸிங்கையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கொடுக்க ஆண்டவர் வல்லவரா இருக்கிறாரு. திருப்பி சொல்றேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். இப்ப என்ன பாக்குற நீங்க, நான் யாருன்னு தெரிஞ்சு இந்த மெசேஜ் கேட்கிற நீங்க, என் லைஃப் ரொம்ப கிட்ட இருந்து பார்த்துட்டு வரீங்க. நான் ஒரு சாட்சியா இருக்கிறேன். ஒரு பயங்கரமா பரிசுத்தத்துல சாட்சி அப்படிலாம் கிடையாது. அட்லீஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு சில கண் முன்னாடி உங்களுக்கு தெரியுது இல்லையா, இந்த நம்ம எடுத்த சப்ஜெக்ட் நிறைய பிசினஸ் சார்ந்து, வேலை சார்ந்து, ஃபேமிலி சார்ந்தது. அதான் சொன்னேன் இல்லையா, அந்த பேரண்ட் நான் தான் சொல்லிட்டு வந்தேன், தைரியமா கல்யாணம் சொல்லுங்க. இதனாலலாம் டிலே பண்ணணும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஃபினான்ஸ்னால ஒரு விஷயத்த லேட் பண்ணக்கூடாது. தைரியமா இறங்கட்டும். ஆண்டவர் பூச்சிக்கு சொல்லுங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் லாவத்துக்கு முன்னாடி கூட எப்படி அதை பழகி பெறணுன்றது ஆண்டவர் வாய்க்கு சேவா சொல்லிட்டு வந்தேன். அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க வாயின் வார்த்தை பிரகாரமே, என் வாயின் வார்த்தை அறிக்கையின் பிரகாரமே நிச்சயமா நடக்கும். நான் சாட்சி. இப்ப நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்களை பார்த்து கேட்கிறேன், உள்ளே களமிறங்க தயாரா? உள்ளே போக தயாரா? ஆண்டவர் உங்களுக்காக ஒரு தரிசனம் கொடுத்திருக்கிறாரு. நிறைய பேருக்கு ஊழியம் கொடுத்திருப்பாரு. இறங்கவே மாட்டீங்களேங்க, இறங்கவே மாட்டீங்க. அங்க சுத்துனீங்க, இங்க சுத்துனீங்க, ஆனா ஆத்துமாக்கள் மட்டும் வந்துடணும். வாய்ப்பே கிடையாது. உள்ள இறங்குங்க, உள்ள இறங்குங்க. ஃபேமிலியா இறங்குங்க. ஃபேமிலியா இறங்கலைன்னா இறக்குங்க. சில பேர் ஒத்துழைக்க மாட்டாங்க. இறங்குங்க. எங்கெங்கயோ வற்புறுத்தி கூட்டிட்டு போறோம். ஸ்கூல்ல வற்புறுத்தி கூட்டிட்டு போறோம். காலேஜுக்கு வற்புறுத்தி படிக்க எல்லாம் புடிச்சா போதுங்க பசங்க. மை ஃபேவரட் சப்ஜெக்ட், மை ஃபேவரட் ஹாபி இஸ் கோயிங் டு ஸ்கூல். சொல்ல ஃபேவரட்டே எனக்கு காலேஜ் போறது. யாருமே சொல்ல. எப்படின்னா, இல்ல 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 படிச்சுதான் ஆகணும், இல்ல ஸ்கூல் போய் தான் ஆகணும், இல்ல இல்லம்மா காலேஜ் படிச்சுதான் ஆகணும், உங்க இஷ்டத்துக்குலாம் ஆடும். புரியுதுங்களா? எப்படின்னா அவங்க ஏன் அவங்க நல்லா இருக்கணும் வற்புறுத்தியாவது போறீங்களா? அப்போ அந்த மாதிரி உங்க பசங்களை உங்களுடைய நீங்க ஊழியக்காரெல்லாம் உங்களுடைய ஊழியத்துல பயன்படுத்துறதுக்கு எப்படின்னா ஒரு ஃபேமிலியா எப்படியா அவங்க ரிக்வஸ்ட் பண்ணியோ எப்படின்னா அவங்கள புஷ் பண்ணியாவது செய்ய முயற்சிங்க. ஏன் சொல்றேன்னா, நாளைக்கு அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் உங்க ஃபேமிலியா அந்த இடத்துல ஊழியம் பண்றது ரொம்ப முக்கியம். இதுக்குமே எங்களுடைய ஃபேமிலி தானிப்பொடியில ஒரு பெரிய சாட்சியா இருக்கிறோம். ஏன்னா ஃபேமிலியா வந்ததுக்கு அப்புறம் சபை எந்த அளவுக்கு க்ரோ ஆச்சு. சபை நான் பேசும்போது நம்பர்ஸ் பத்தி மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு தனிப்பட்ட குடும்பங்களும் எப்பேற்பட்ட ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியும் ஃபினான்ஷியல் அண்ட் அதர் திங்ஸ் ஸ்டேட்டஸ் குரோத்தும் இருக்குன்றத கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கீங்க. போன வாரம் வரைக்கும் அது நடந்துட்டு இருக்கு. அது ஒரு பெரிய மாபெரும் ஒரு விஷயம். ஃபேமிலியா நீங்க எதுல கல்யாணம்னாலும் அதுல ஆசீர்வாதம் இருக்கு. கோஆப்ரேட்டே பண்ண மாட்டாங்க பிரதர் அப்படின்னா, கோஆப்ரேட் பண்ண வைக்க ஆண்டவரை கேளுங்க. அவங்க என்னதான் இருந்தாதான் வேலை நடக்கும்னு இல்லை, ஆனா அவங்க இருந்தா இன்னும் பெட்டரா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. உள்ள போங்க, பிள்ளைகளை கூட்டுக்கோங்க, கதவை சாத்துங்க. கதவை சாத்தி ஃபர்ஸ்ட் ப்ரே பண்ணுங்க. 3 விஷயம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் கதவை சாத்தி ஜோம் பண்ணுங்க. 2வது கதவை சாத்ததுக்கு அப்புறம் வெளியே எட்டி எட்டி பார்த்துன்னு இருக்காதுங்க. யாருன்னா வராங்களா, யாருன்னா நம்மளுக்கு எதனா மோட்டிவேஷன் கொடுப்பாங்களா? யாரும் வர மாட்டாங்க. உள்ள இருக்கிற 3 பேர் தான் 3 பேர். நீங்க தான் டீல் பண்ணணும், நீங்க தான் ரன் பண்ணணும். யாருன்னா ஷேர் பண்ணுவாங்களா? என்னத்த போஸ்டர்ஸ்? எத்தனை பேர் என்னுடைய கீபோர்ட் கிளாஸ் போஸ்டர் ஷேர் பண்ண எனக்கு கான்டாக்ட் லிஸ்ட் பேச யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு சில பேர் பண்ணாங்க பாருங்க, அவங்களெல்லாம் நான் ஆசீர்வதிக்கிறேன். அது பிரச்சனை கிடையாது, அது நம்ம வேலையா இல்லைன்றேன். எனக்கான உழைப்பை நான் தான் உழைக்கணும். எனக்கான ஆடியன்ஸை நான் தான் தேடணும். யாருன்னா எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி தர மாட்டாங்களா? வாயை பார்த்துனே உட்காந்து இருக்க வேண்டியதுதான். ஒரு சினிமா நடிகை எனக்கு தெரிஞ்சுங்க, எனக்கெல்லாம் எவனும் படம் எழுத மாட்டான், நானே எழுதிங்கதான் உண்டுன்ட்டு நிறைய பேர் சின்ன சின்ன ஆக்டர்ஸ்லாம் இன்னைக்கு படம் எழுதி டைரக்ட் பண்ணி ஹிட் கொடுக்குறான். என்ன தெரியுது, நான் வாய்ப்புக்காக காத்துருந்தா எனக்கு வாய்ப்பே கிடைக்காது. நான் கிரியேட் பண்றேன், நான் வாய்ப்பு பண்ற மாதிரி. அது போல கதவை திறந்து ஜன்னல் வழியா பார்த்து கதவை சாத்துட்டீங்கன்னா ஆண்டவர் மேல இருக்கணும் ஃபோக்கஸ். 2வது உங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ன நடத்த உங்களோட தரிசனம் என்னவோ அதை சார்ந்த காரியங்களை ஈடுபடும் போது கர்த்தருடைய பலத்த கரம் உங்களை ஆளுகை செய்ய போகிறது. இந்த அம்மாவை கர்த்தர் ஆசீர்வதித்து போல
உங்களையும் உங்கள் வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். இந்த 3 காரியங்களை மறந்துடாதீங்க. உள்ள போங்க, ஃபர்ஸ்ட் கள இறங்குங்க. உள்ள போங்க, ஜெபத்துல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. 3வது, வெளிய பார்க்காதீங்க. வெளிய இருக்கிறவங்கள உள்ள பேசாம, பார்க்காம முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ப்ராசஸ் நடக்கும்போது வெளிய இருக்கிறவங்களுக்கு தெரியாம இருந்தாலே ஸ்தோத்திரம் கெட்டு விட்டுற வாய்ப்பு இருக்குது. அதனால எச்சரிக்கையா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த வாரம் இது எப்படியாவது இந்த இந்த கதவை பூட்டிக்கு அப்புறம் இருக்கிற கம்மாவை தாண்டி போயிட முயற்சிக்கலாம். நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமா அடுத்த வாரம் வந்து சப்ஜெக்ட் வந்தாலும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் 2 வாரம் இப்போ டென்ஷன்ல இருப்பான். இப்போ வந்து கேட்பான், என்ன மாப்பிள்ள என் சாட்சியை சொன்னியா, பெரிய சூப்பர் சாட்சியா வந்து நானும் காத்துனுக்கிறேன் ஆண்டவருக்கு. இந்த நாள் இல்லை, வேற ஒரு நாள், நெக்ஸ்ட் மண்டே மேபி. என்ன மாப்பிள்ள ஷேர் பண்ணிட்டியா? இல்லை மாப்பிள்ள, டைம் இல்லை மாப்பிள்ள, அதான் சொல்லி அவனை என்ன பண்றது. எக்ஸைட்டடா வாங்க. அடுத்த வாரம் இதோட கண்டினியூஷன் இருக்கும். ஏன் தெரியுமா நான் இதை சொல்றேன்? கர்த்தர் வந்து இந்த லைவ் ஆடியன்ஸையும் இந்த யூடியூப் ஆடியன்ஸை ரொம்ப நேசிக்கிறாரு. எப்பவுமே நான் எஸ்ஐசியில் பார்த்தது என்னன்னா, என் மனைவி கூட சொல்றாங்க, எங்க சர்ச்சில் சண்டே சர்ச்சில் பேசுறது எஸ்ஐசியில் நல்ல வெளிப்பாடு. நான் சொல்றேன், எஸ்ஐசியில் நல்ல வெளிப்பாடுனா ஆடியன்ஸை பொறுத்து தான் ஆண்டவர் பேசுவார். ஆமாவா இல்லையா? போதகருக்கு பாஸ்டருக்கு கண்டென்ட் ஒன்று தான். ஆண்டவர் என்ன சொல்றேன்னா பேசிட்டு போறோம், இதுல என்ன இருக்கு? பட் நீங்க எஸ்ஐசியும் ட்ரிபிள்சியும் வர ஆட்களுக்கு தெரியும். எஸ்ஐசியில் டீட்டெயில்டா ஆழமா போறக்கூடிய சூழல்களுக்கு ஏன்னு தெரியாது. நான் பார்த்தது என்னன்னா, மக்கள் ரெடியா இருக்கிறாங்க. யாருங்க 2வது ஆராதனைக்கு வருவா? சரி சண்டே கர்த்தருடைய நாள் பரிசுத்தமா இருக்கணும்ட்டு வந்துடலாம். மண்டே மாத்திட்டோம். வராங்களே, வரீங்களே. கர்த்தர் உங்களுடைய தாகத்தையும் உங்களுடைய வாஞ்சையும் உங்களுடைய வேண்டுதலை விண்ணப்பத்தை உங்ககிட்ட ஏதோ ஒரு தாகம் இருக்கு பாருங்களேன். எப்படின்னா இப்ப எனக்காகலாம் யாரும் வரல, அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நெல்சன் பாஸ்டர் கோச் இப்ப நான் கோச்சுக்கும் போறது இல்லை. ஏன்னா நீங்களாம் ஒரு சபையை ஆல்ரெடி அட்டன் பண்றாங்க. 2வது சர்வீஸ் தானே, ஏன் வரணும்? ஆப்ஷனே கிடையாது. யூடியூப்ல ஏன் நீங்க கேட்கணும்? என்ன அவசியம்? எவ்வளவு பெரிய பெரிய போதகர்கள் இருக்கிறாங்க, நல்லா என்னை விட சூப்பரா பேசுற ஆட்கள் இருக்கிறாங்க, அதிக வெளிப்பாடுகளை தர ஆட்கள் இருக்காங்க. அங்கெல்லாம் கேட்கலாம். அதை தாண்டி நீங்க இங்க வரீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற அந்த சீரியஸான தாகத்தை, அந்த பேஷனை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். அதனாலதான் ஸ்பெஷல் புதிய வெளிப்பாடுகளை கர்த்தர் வந்து உங்களுக்கு தராரு பிரத்யேகமா. ஏன் தெரியுமா சொல்றேன்? நேத்து எங்க மாதர் பாக்கத்துக்கு பாஸ்டர் ஆல்வின் தாமஸ் அவர்கள் வந்திருந்தார். பெரிய ஊழியக்காரர், ரெவரண்ட், எல்லாம் ஃபேமஸான ஆளு. அவரும் இதே சப்ஜெக்ட் தான் பேசுறாரு. நான் என்ன சொல்றேன், கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க, கேட்டதில் ஃபேமிலியை பில்ட் பண்ணுங்க. போன வாரம் மெசேஜ், ஃபேமிலியை பில்ட் பண்ணுங்க, டீமை செட் பண்ணுங்க, ஒன்னா சேர்ந்து இந்த வெளியே இப்போ நீங்க சொன்ன எக்ஸ்டர்னல் நாய்ஸ் இதெல்லாம் நேற்று அவர் பேசுறாரு. நான் பாக்குறேன், நான் யோசிச்சேன், நம்ம பெரிய ஆள் தான் போல, நமக்கு தான் தெரியல, வேற யாருன்னா சொன்னா கூட நம்ம நம்ப மாட்டோம். நம்மளே பாரு, என்ன இவ்வளவு பெரிய மனுஷன், எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு அனாயிண்டட். சூப்பரா இருந்துச்சு வேர்டு நேற்று அந்த சபையில. ஏன் நான் பேசுன மெசேஜ் பா இது? அதான் என் வைஃப் சொன்னாங்க, ஆவியானவர் வருவரேங்க, அதுக்குதான் சாட்சி. ஆவியானவர் வருவரே, நம்ம மக்கள் இங்க வராங்க, அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்களேன். நான் பேசின மெசேஜ் அதே மாதிரி வேற ஆங்கிள் அவர் பேசுறாரு. நான் பேசுற வார்த்தைகள் அதே விதத்துல அதே விதமான இடங்கள்ல இதே சாப்டர் 2 Kings 4:1-7 அவர் ஹைலைட் பண்றாரு, சில வார்த்தைகளை ஹைலைட் பண்றாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆவியானவரே நன்றி அப்பா, ஒரு பெரிய ஊழியக்காரர், ரொம்ப ஃபேமஸான ஊழியக்காரர் மூலயமா என்ன மக்களுக்கு ப்ரொவைட் பண்றீங்களோ அதே எஸ்ஐசில என் மூலயமா என் ஜனங்களுக்கு கொஞ்சம் ஜனம் தான் பரவாயில்ல. நான் ஐம் வெரி ஹாப்பி அண்ட் கண்டென்ட் வித் திஸ். இது அதிகமாச்சுன்னா ஸ்தோத்திரம், சந்தோஷம் தான். இல்லைனாலும் பரவாயில்ல, வர மக்கள் ஆசிர்வதிக்கப்படுறாங்களா, அவங்களே பிளஸ் பண்ணப்படுதான். நம்மளுடைய சபையின் தரிசனம் பிரகாரம் ஷைன் அண்ட் ஹெல்ப் அதர்ஸ் ஷைன், ஷைன் இன்டர்நேஷனல் கம்பெனி பிரகாசிக்கிறாங்களா இல்லையா? வரவங்க ஆசீர்வதிக்கப்படணும், வரணும் பிரகாசிக்கணும். அது கன்சிஸ்டன்டான வந்துட்டு இருக்கு. வருகிற நாட்கள்ல இன்னும் பிரம்மாண்டமா இன்னும் மேன்மையா நடக்கும் அப்படின்னு நான் பிளஸ் பண்றேன், அவங்களை வாழ்த்துக்கிறேன். வர நாட்கள்ல இன்னும் அதிக வெளிப்பாடுகளோட கர்த்தர் நம்மளை திருப்தியாக்குறாங்க. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ.